தான்வி பயங்கர கோவமா இருக்காங்க. அப்ப விக்ரம் போயிட்டு கேட்குறாரு, "இப்ப என்னப்பா பண்றதுன்னே தெரியல. தன்வியோட கோவத்த சரி பண்ணவே முடியலப்பா" அப்படின்னு சொல்றாரு. அத கேட்டோனே அவங்க அப்பா சொல்றாரு, "நல்லா தெரிஞ்சுக்கோ. அதுக்கு என்கிட்ட ஒரே ஒரு வழி இருக்கு. சொல்லட்டுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "அப்பா சொல்லுங்கப்பா" அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் கேட்குறாரு. "உனக்கு ஒண்ணு தெரியுமா? நீங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டே இருக்கீங்க. அதனால தான் தன்விய சமாதானப்படுத்த முடியல. நீங்க 2 பேரும் ஒத்துமையா இருந்தா கண்டிப்பா தன்வி பார்க்கும்போது சமாதானம் ஆயிடுவா" அப்படின்னு சொல்றாரு. "அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் கேட்குறாரு. "ஆமா, உனக்கு ஒண்ணு தெரியுமா? நானும் உங்க அம்மாவும் சண்டை போட்டுக்க மாட்டோம்னு நீ நினைக்கிறியா? அப்படிலாம் கிடையவே கிடையாது. நாங்க 2 பேரும் நல்லா சண்டை போட்டுப்போம். ஆனா, உன் எதிர்க்க மட்டும் சண்டை போடாத மாதிரி நடிப்போம். ஆனா, இப்போ நேத்து நைட்டு கூட சண்டை தெரியுமா? நாங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு தான் இருந்தோம். குழந்தைங்க எப்பவுமே சண்டைய புடிக்கவே புடிக்காது. அம்மா, அப்பா சண்டை போட்டுக்கவே கூடாது. அத குழந்தைங்களும் பார்க்கவும் கூடாது. குழந்தைங்க எப்பவுமே அம்மா, அப்பா சந்தோஷமா இருக்கிறத தான் பார்க்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமோட அப்பா சொல்றாரு. அத கேட்டுட்டு வராரு. வந்தவுடனே, "சரி அத நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே உள்ள வராரு. அங்க வேதாவும் இருக்காங்க. அப்போ விக்ரம் சொல்றாரு, "இங்க பாரு உன்கிட்ட நான் ஒண்ணு சொல்றேன். நீ கேட்டுக்கோ" அப்படின்னு சொல்றாரு. "சொல்லுங்க என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க வேதா. "இல்ல நாம 2 பேரும் வந்துட்டு சண்டை போடாம தன்வி எதிர்க்க இருக்கலாம். தன்வி இல்லாதப்ப நாம சண்டை போட்டுக்கலாம்" அப்படின்னு சொல்றாரு. "இப்ப என்ன சொல்றீங்க? எல்லார் எதிர்க்கும் நடிக்கிறோம். இப்ப தன்வி முன்னாடி நடிக்கணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு வேதா கேட்குறாங்க. "ஆமா, ஆமா" அப்படின்னு சொல்றாரு. மறுபடியும் எப்பவும் போல 2 பேரும் மாத்தி, மாத்தி சண்டை போட்டுட்டே இருக்காங்க. அப்ப கரெக்ட்டா தன்வி வராங்க. "ஐயய்யோ! தன்வி வந்துட்டாளா?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்றாரு. தன்வி அப்போ பார்க்குறாங்க. பார்த்தோனே பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. அப்ப அம்மா, அப்பா 2 பேரும் சேர்ந்துட்டாங்களா? இனிமே சண்டையே போட மாட்டாங்களா? பார்க்கவே நல்லா இருக்கே! அப்படின்னு சொல்லிட்டு தன்வி பயங்கரமா சந்தோஷப்பட்டுட்டு அந்த இடத்த விட்டுட்டு போறாங்க. அப்போ "எதுக்காக இப்படி பண்ணீங்க? எடுங்க கைய எடுங்க மேல இருந்து" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா வேதா திட்டுறாங்க. இப்போ ஒண்ணு நான் வேணும்னு கைய வைக்கல. புரியுதா உனக்கு? தன்வி வந்தா, அதனால பாசமா இருக்கா மாதிரி நடிச்சேன். வேற எதுவும் இல்ல. அப்படி சொல்லிட்டு விக்ரம் சொல்றாரு. "ஐய்யய்யோ! அப்படி பொய் சொல்லாதீங்க நீங்க. அங்க பாருங்க தன்விய காணோம்" அப்படின்னு சொல்லிட்டு வேதா சொல்றாங்க. "நல்லா பாரு" அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் பார்க்குறாரு. "ஐய்யய்யோ! தன்வி இங்க தான் இருந்தா காணோம்" அப்படின்னு சொல்றாரு. அப்போ தன்வி வந்துட்டான்னு பொய் தான் சொல்றீங்களா? அப்ப வேற ஏதோ ஒரு காரணத்துக்கு தான் இங்க வந்திருக்கீங்க. இது எல்லாமே பிளான் போட்டு பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேதா பயங்கர கோவமா கத்துறாங்க. "இங்க பார், இங்க கத்திக்கிட்டுலாம் இருக்காத. நான் அதுக்காகலாம் வரல. தன்விய சமாதானப்படுத்தணும். தன்வி கூட எப்பவுமே நம்மகிட்ட பேசணும். அதுக்காக தான் நான் இப்படி நடந்துக்கிட்டேன். சும்மா நீ உன் இஷ்டத்துக்கு கற்பனை பண்ணி பேசாத சரியா? நான்லாம் அந்த மாதிரி எனக்கு எண்ணம் வரவும் வராது. எனக்கு அப்படி ஒரு ஐடியாவும் இல்ல" அப்படின்னு விக்ரம் சொல்றாரு. "ஆமா, ஆமா அப்படியே தெரியுது. உங்கள பார்த்தாலே தெரியுது. என் பர்மிஷன் கேட்காம இந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருக்கீங்க" அப்படின்னு சொல்லிட்டு வேதா சொல்றாங்க. "என்ன பண்ணாங்க? சும்மா ஹக் தானே பண்ணாங்க. அதுவும் தன்விக்காக தானே. நான் ஆல்ரெடி உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன்ல. தன்வி எதுக்கு சண்டை போடாம நம்ம நடந்துக்கணும்னு. அப்படி சொல்லிட்டு தானே பண்ணேன். இன்னும் ஓவரா பேசிட்டு இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் கேட்குறாரு. "ஆமாங்க, ஆமா. அப்படிதான் பேசுவேன். நீங்க பண்றது தப்பு" அப்படின்னு சொல்லிட்டு வேதா சொல்றாங்க. தான்வி கஜா கிட்ட போய் சொல்றாங்க நடந்த எல்லாத்தையுமே. "உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? அம்மா, அப்பா 2 பேருமே சண்டை போட்டுக்கவே இல்ல. ரொம்ப பாசமா இருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு தன்வி சொல்றாங்க. "அப்படியாம்மா? பரவால்ல. விக்ரம் ரொம்ப பாசமா இருக்கான் போல. இப்படியே இருந்தா போதும். 2 பேரும் ஒண்ணா இருக்கணும். இதுதான் நம்ம ஆசைப்படுறோம்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா, அம்மா 2 பேருமே பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க தன்வி சொன்னத கேட்டு. "அப்ப நம்ம சொன்னத விக்ரம் கரெக்ட்டா ஃபாலோ பண்றான் போல இருக்கு. இனிமே தன்வி சமாதானம் ஆயிடுவா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பயங்கரமா சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. விக்ரம் வராரு.